வணக்கம். சமீபத்துல பாகிஸ்தானோட ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயில் மேல நடந்த அந்த பயங்கரமான தாக்குதல் நியூஸ்ல பாத்திருப்பீங்க இல்லையா? அது வெறும் ஒரு சாதாரண தாக்குதல் கிடையாது. பலூசிஸ்தான்ல பல வருஷங்களா உள்ளுக்குள்ளேயே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய அரசியல் மோதலோட வெளிப்பாடு தான் அது. இன்னைக்கு இந்த எக்ஸ்பிளைனர்ல எந்த சார்பும் இல்லாம அங்க உண்மையில என்னதான் நடக்குதுன்னு ரொம்ப டீடைலா டேட்டாவோட அடிப்படையில நாம அலச போறோம். 25 இந்த நம்பர் சாதாரண நம்பர் இல்லைங்க. இது அந்த ரொம்பவும் துல்லியமா திட்டமிடப்பட்ட ரயில் குண்டு வெடிப்புல கொல்லப்பட்ட பாகிஸ்தான் ராணுவ வீரர்களோட எண்ணிக்கை. 100க்கும் மேற்பட்டவங்க படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இது ஏதோ எதிர்பாராம நடந்த விபத்து இல்ல, குறிப்பா ராணுவத்தை மட்டுமே டார்கெட் பண்ணி நடத்தப்பட்ட ஒரு அட்டாக். இதுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் பிளான் என்ன? இதை புரிஞ்சுக்க இந்த தாக்குதல் சம்பவத்திலிருந்து ஆரம்பிச்சு பலூச்சிஸ்தானோட நிலப்பரப்பு, அங்க இருக்கிற மக்களோட பின்னணி, பாகிஸ்தான் அரசு இது எப்படி கையாளுது, அப்புறம் கிளர்ச்சியாளர்கள் எப்படி நாளுக்கு நாள் தங்களை வளர்த்துக்கிறாங்க, இப்படி ஒட்டுமொத்த விஷயத்தையும் இந்த எக்ஸ்பிளைனர்ல நம்ம கவர் பண்ண போறோம். ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் தாக்குதல். முதல்ல அந்த ரயிலுக்குள்ள உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு பாப்போம். அன்னைக்கு காலையில குவெட்டால இருந்து ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் கிளம்புது. பக்ரீத் பண்டிகைக்காக ராணுவ வீரர்களும் அவங்க குடும்பத்தினரும் பெஷாவர் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த ரயில் கரெக்டா சமன்படா கிராசிங்கை நெருங்கும் போது திடீர்னு வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட ஒரு வாகனம் ரயில் மேல பயங்கரமா மோதுது. ஆமாங்க, இது ஒரு சூசைட் அட்டாக், அதாவது தற்கொலைப்படை தாக்குதல். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. இது ஏதோ கண்ணா பின்னா நடந்த ஒரு தாக்குதல் கிடையாது. ராணுவ வீரர்கள் பயணம் செஞ்ச அந்த குறிப்பிட்ட ரயில் பெட்டிகளை மட்டுமே ரொம்ப குறி வச்சு தாக்கியிருக்காங்க. சுத்தி செதறி கிடந்த வண்டியோட பாகங்களும் உடல்களும் இந்த தாக்குதல் எவ்வளவு கொடூரமானதுங்கிறத நமக்கு உணர்த்துது. இந்த தாக்குதலுக்கு நாங்க தான் காரணம் அப்படின்னு மஜித் பிரிகேட் பொறுப்பேற்றிருக்காங்க. இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா பலூச்சிஸ்தான் விடுதலை படை, அதாவது BLAவோட ஸ்பெஷலான ஒரு தற்கொலை படைப்பிரிவு. இவங்களோட டார்கெட் என்ன, இவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த ஒட்டுமொத்த பலூச்சிஸ்தான் பிரச்சனையையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். செக்ஷன் 2, பலூச்சிஸ்தானில் மக்கள் தொகை விவரங்கள். இப்போ இந்த தாக்குதலுக்கான காரணத்தை தேடணும்னா கொஞ்சம் பின்னாடி போய் அந்த நிலப்பரப்பையும் அங்க வாழ்கிற மக்களையும் பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். பலூச்சிஸ்தானோட மக்கள் தொகையை கொஞ்சம் பாருங்களேன். அங்க 40% பேர் பலூச்சி மக்கள், 34% பேர் பஷ்டூன்கள், 17% பேர் பிராகுய் மொழி பேசுறவங்க. மீதி இருக்கிற வெறும் 9% மக்கள் மட்டும்தான் உருது, பஞ்சாபி மாதிரியான மொழிகளை பேசுறாங்க. அதாவது கலாச்சாரம், மொழி அப்படின்னு எந்த ஒரு விஷயத்திலையும் இவங்க பாகிஸ்தானோட பிரதான மக்களோட ஒத்து போறதே இல்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த முரண்பாடு தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேர். புவியியல் ரீதியா பார்த்தா பாகிஸ்தான்லேயே ரொம்ப பெருசு, அதிக இயற்கை வளங்கள் நிறைஞ்சது பலூச்சிஸ்தான் மாகாணம் தான். அது மட்டும் இல்லாம கடலோட இணைக்கிற ஒரு முக்கியமான இடமும் கூட. ஆனா மக்கள் தொகையிலையும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி ரொம்பவே பின்தங்கிய ஒரு ஏரியாவும் இதுதான். எங்க நிலத்தோட வளங்கள் எல்லாம் சுரண்டீங்க, ஆனா நாங்க மட்டும் இன்னும் வறுமையிலே இருக்கோம் அப்படிங்கிற பலூச் மக்களோட கோபம் தான் இந்த கிளர்ச்சிக்கே அடிப்படை காரணம். செக்ஷன் 3, மோதலின் வேர்கள். சரி, இந்த வன்முறைக்கு பின்னாடி வேற என்னென்ன வரலாற்று அப்புறம் கருத்தியல் காரணங்கள் இருக்குன்னு இப்ப பாப்போம். இந்த இடத்துல 2 முற்றிலும் ஆப்போசிட்டான சிந்தனைகள் மோதுதுன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் பலூச் மக்கள் தங்களோட தனித்துவமான பழங்குடி அடையாளம் காப்பாற்றப்படணும், அதுக்காக தங்களுக்கு தன்னாட்சி அப்படி இல்லைனா ஒரு தனி நாடே வேணும்னு பலூச் இனதேசியவாதத்தை முன்னிறுத்துறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் அரசு இஸ்லாம் அப்படிங்கிற பொதுவான மத அடையாளத்தை வச்சு அவங்கள பாகிஸ்தானோட ஒருங்கிணைக்க பாக்குறாங்க. ஆனா பலூச் மக்களோ தங்களை மதத்தை தாண்டி ஒரு தனித்த பழங்குடியினராக தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா அடையாளப்படுத்திக்கிறாங்க. தங்களோட இயற்கை வளங்கள் எல்லாம் உறிஞ்சப்படுது அப்படிங்கிற பலூச் மக்களோட பல வருஷ கோபம் இப்போ ஒரு பயங்கரமான ஆயுத போராட்டமா உருவெடுத்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா 2015க்கு அப்புறம் சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் மாதிரியான பிரம்மாண்டமான வெளிநாட்டு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இந்த பகுதிக்குள்ள வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆயுத மோதல் அப்படியே ஒரு முழுமையான போர் மாதிரியே மாறிடுச்சு. செக்ஷன் 4, அரசின் பதிலடி. சரி, இவ்வளோ பெரிய கிளர்ச்சி நடக்குது, இத பாகிஸ்தான் அரசும் அவங்க ராணுவமும் எப்படி கவுண்டர் பண்றாங்க? ரிப்போர்ட்ஸ் படி பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் அரசு எடுக்கிற ஆக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே கடுமையானது, நிறைய சர்ச்சைகளையும் உருவாக்குறது. முக்கியமா கிளர்ச்சியாளர்களுக்கு சப்போர்ட் பண்றவங்கள தேடி கண்டுபிடிக்க டெத் ஸ்குவாட்ஸ், அதாவது மரண படைகளை அவங்க யூஸ் பண்றதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ISIS மாதிரியான தீவிரவாத குழுக்களை பலூச்சிஸ்தான் பகுதிக்கு ஷிஃப்ட் பண்ணி பிரிவினைவாதிகளை அட்டாக் பண்றது, அப்புறம் முல்லாக்களை வச்சு மதத்தோட பேரால மக்களை ஒன்று சேர்க்கறது, இப்படி பலவிதமான தந்திரங்களை அரசு கையாளுறதா தகவல்கள் வருது. இங்க நடக்கிற ப்ராக்சி வார், அதாவது பினாமி போர் நிலைமையை இன்னும் மோசமாக்குது. லஷ்கர்-இ தொய்பா, ஜெய்ஷ்-இ முகமது மாதிரியான அமைப்புகளை பலூச் பிரிவினைவாதிகளுக்கு எதிராக களம் இறக்க விட்டுருக்காங்கன்னு தெரியுது. அதே போல ISIS தீவிரவாதிகளையும் அங்க கொண்டு வந்து BLAக்கு எதிராகவும் உள்ளூர் மக்கள் கிட்ட ஒரு கருத்தியல் போரை நடத்தவும் அரசை பயன்படுத்துறதா சொல்லப்படுது. இது எல்லாமே ஒரு பெரிய வலைப்பின்னல் மாதிரி இருக்கு. செக்ஷன் 5, BLAவின் பரிணாம வளர்ச்சி.
அரசு தரப்புல இவ்ளோ அழுத்தங்கள் கொடுக்கப்படும் போது பலூச்சிஸ்தான் விடுதலை படை தங்களோட உத்திகளை எப்படி மாத்திக்கிறாங்க? அவங்களோட டேட்டாவை நம்ம நியூட்ரலா பார்த்தாலே நிலைமையோட தீவிரம் நமக்கு நல்லாவே புரியும். போன வருஷம் மட்டும் 521 தாக்குதல்கள் பண்ணிருக்காங்க. அதுல 1060க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்தே ஏற்கனவே 30க்கும் மேற்பட்ட பெரிய அட்டாக்ஸ் நடத்திட்டாங்க. கிளர்ச்சி எந்த அளவு கட்டுக்கடங்காம ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்குங்கிறதுக்கு இது ஒரு தெளிவான ஆதாரம். இப்போ பிஎல்ஏ ஃபாலோ பண்ற டாக்டிக்ஸ் நெசமாவே ஒரு பெரிய அபாய எச்சரிக்கை தான். ஏன்னா இப்போ அவங்க பெண் தற்கொலை படையினரையும் அதாவது ஃபீதாயின்களை களமிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான ட்ரைனிங் வீடியோஸ் கூட வெளியிட்டிருக்காங்க. பலூச்சிஸ்தானோட பெரும்பாலான கிராமப்புற ஏரியாக்கள் இப்போ அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல வெறும் பாகிஸ்தான் அரசை மட்டும் எதிர்க்காம அங்க இருக்கிற சீனாவுடைய பல பில்லியன் டாலர் முதலீடுகளையும் உள்கட்டமைப்புகளையும் அவங்க டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது இந்த பிரச்சனையை அப்படியே ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூவா மாத்திடுச்சு. நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் தாக்குதல் இது முதல் முறை கிடையாது. ஆச்சரியமா இருக்கா? ஆமாங்க, போன வருஷமும் இதே ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயில் மேல பிஎல்ஏ ஒரு அட்டாக் பண்ணாங்க. அப்பவும் சாதாரண மக்களை விட்டுட்டு ராணுவ வீரர்களை மட்டும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா தேடி அட்டாக் பண்ணாங்க. அதே சைக்கிள் தான் இப்போ மறுபடியும் நடந்திருக்கு. ராணுவத்தோட போக்குவரத்து பாதைகளை அவங்க எந்த அளவுக்கு துல்லியமா வாட்ச் பண்றாங்க அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. ஸோ கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி நம்ம முன்னாடி வந்து நிற்குது. பல வருஷங்களா புதைஞ்சு கிடக்கிற மொழி, இனம், அப்புறம் உரிமை சார்ந்த இப்படி ஒரு ஆழமான பிரச்சனைக்கு வெறும் ஒரு ஆணுவத்தை வச்சு அடக்கிறது மட்டுமே ஒரு நிரந்தர தீர்வா இருக்க முடியுமா? இல்லனா மாறி மாறி நடக்கிற இந்த தாக்குதல்கள் ஒட்டுமொத்த தெற்காசிய பிராந்தியத்தையுமே ஒரு மோசமான நிலைமைக்கு கொண்டு போய் விடுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.